அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் தமிழாசிரியர் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தமிழ் இலக்கியத்தின் மீது தீவிர வாசகராக இருக்கும் இவர் 1993 மதுரை வானொலியின் இளைய பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக கவிதை வாசித்தலில் தொடங்கி நூல் விமர்சனம், தன்னம்பிக்கை உரை, பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் ஐயங்களை நீக்கும் நேரலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு வானொலி வாயிலாக வழங்கி வருகிறார். முகநூலில் நூல் விமர்சனங்களையும் தமிழ் பயன்பாடு குறித்த விளக்கங்களையும் தொடர்ந்து எழுதி வருகிறார். மற்றும் இவர் தமிழக அரசின் புதிய பாடநூல் உருவாக்க ஆசிரியர் குழுவிலும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்க நேயர்களே, இந்த வாரம் எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில தமிழாசிரியர் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பேச போற புத்தகத்தை பத்தி நம்ம கேட்கலாம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பள்ளி பருவத்தில் 8ஆம் வகுப்பு கோடை விடுமுறையில் என் அப்பா எனக்கு நூலகத்தை அறிமுகம் செய்து வைத்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் முதலில் எடுத்து படித்த நாவல் பாலகுமாரனின் பயணிகள் கவனிக்கவும். அதிலிருந்தே என் வாசிப்பு பயணம் துவங்கியது. பள்ளிக்கு சென்று வர வீட்டில் தினமும் 3 ரூபாய் கொடுப்பார்கள். போக வர பேருந்துக்கு 2 ரூபாய். மீதம் 1 ரூபாயை வாரம் முழுதும் சேர்த்து வைத்து வார இறுதியில் பாக்கெட் நாவல் வாங்கி படிப்பேன். பாக்கெட் நாவல் வாங்காமல் வெள்ளிக்கிழமை நான் பேருந்தில் ஏறுவதில்லை. தமிழில் சகல இலக்கிய வகைகளையும் கற்ற ஒரு வாசகன் நான் என்ற கர்வம் எனக்கு இப்போதும் உண்டு. வாசிப்பு என்னை ஒரு மனித பண்புகளை விட்டுவிடாத மனிதனாக வாழ பழக்கியிருக்கிறது. அதற்காக வேணும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். எனக்கு பிடித்த புத்தகம் என்னும் தலைப்பில் தமிழின் தலைசிறந்த எழுத்தாளர்கள் ஒருவராகிய திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் என்னும் நூல் குறித்து பேச விளைகிறேன். யானை டாக்டர் என்னும் இந்த பெயர் நமக்கு புதுமையானதாக இருக்கிறது. இக்கதையில் வரும் ஆனந்தை போலவே. யானையை தெரிந்திருக்கிறோம், ஆனால் யானை டாக்டரை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உண்மையில் யானையை பற்றியாவது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? நமக்கு யானை என்றதும் கோயில் முன்மண்டபத்தில் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு தும்பிக்கையை ஆட்டியபடி நிற்கும் யானைதான் நமக்கு நினைவுக்கு வரும். அல்லது சாமி ஊர்வலத்தில் உடல் மேல் அலங்கார துணி போர்த்தப்பட்டு மணிகள் அசைய நடந்து வரும் யானை நினைவுக்கு வரலாம். பொதுவாக யானை என்றதும் நம் மனக்காட்சியில் தோன்றும் யானையை பற்றிய பதிவுகள் இவைதான். ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம். நான் சின்ன வயதில் யானையை பற்றிய பாடல் ஒன்றை பாடியிருக்கிறேன். நீங்களும் கூட பாடியிருப்பீர்கள் என நினைக்கிறேன். யானை யானை அழகர் யானை, அழகரும் சொக்கரும் ஏறும் யானை, கட்டுக்கரும்பை முறிக்கும் யானை, காவேரி தண்ணீரை கலக்கும் யானை, குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதாம், பட்டணமெல்லாம் பறந்தோடி போச்சுதாம் என்பது அப்பாடல். சிறு குழந்தைகள் தாங்கள் அறிந்த யானையை பற்றி பாடுவதாக அமைந்தது அப்பாடல். ஆனால் அந்த யானைகளைத்தான் பெரியவர்களும் அறிந்திருப்போம். அந்த பாடலில் தேடி பார்த்தாலும் காடு என்ற சொல் கிடைக்காது. உண்மையில் யானை என்பது காட்டில் வாழும் பேருயிர். அத்துடன் காட்டை உருவாக்கும் பிரம்மனும் அதுதான். யானையை பற்றி தெரிந்து கொண்ட அளவுக்கு கூட நமக்கு காட்டை பற்றி தெரியாது. படித்திருக்கிறோம், படங்களில் பார்த்திருக்கிறோம் என்பதை தவிர காட்டின் வாழ்வு நாம் அறியாதது. என்றாவது சுற்றுலா சென்று வந்ததை தவிர பெரும்பாலான மனிதர்களின் நிலை இதுதான். யானை டாக்டர் என்று இணையத்தில் தேடினால் டாக்டர் வைத்தியநாதன் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் கே, யானை மனிதர், யானை டாக்டர் என்று விரிகிறது. ஆமாம், யானைகள் நிபுணராகவும் யானைகளின் பாதுகாப்பில் அக்கறையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒரு விலங்கியல் மருத்துவர்தான் யானை டாக்டர்.
கற்பனையான ஒருவரை பற்றிய கதை அல்ல இது. டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி எனும் யானை மனிதரை பற்றிய கதைதான் யானை டாக்டர். சற்றே நெடுங்கதையான இச்சிறுகதை இதன் முக்கியத்துவம் கருதியும் இதன் வாசக விரிவு கருதியும் தனி நூலாக வெளிவந்துள்ளது. இந்நூலில் தமது முன்னுரையில் ஜெயமோகன் இப்படி கூறுகிறார். முன்னுதாரணமான மாமனிதர்களில் ஒருவர் டாக்டர் கே. அவரை வரலாற்றின் முன், அடுத்த தலைமுறையின் முன் கொண்டு சென்று நிறுத்துவதே இச்சிறுகதையின் நோக்கம். இதை படித்தபோது டாக்டர் கேயை அனைவரும் அறிந்து கொள்ள கட்டுரையாக எழுதியிருக்கலாமே, எதற்கு கதையாக எழுத வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்த வரியில் ஜெயமோகன் கூறுகிறார், இது நாம் இங்கே என்னவாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது, நாம் என்னவாக ஆக முடியும் என்று காட்டுகிறது. இந்த நோக்கம்தான் டாக்டர் கேயை சிறுகதைக்குள் கொண்டு வந்ததன் காரணம் என புரிந்து கொள்ள முடிந்தது. யானை டாக்டரை தெரிந்து கொள்ள கட்டுரை போதும், ஆனால் யானை டாக்டரை அறிந்து பழக கதையே சிறந்த வடிவம். இந்த கதையில் வரும் ஆனந்த் காடுகளை பற்றியும் காட்டுயிர்களை பற்றியும் படிப்பனுபவம் மட்டும் கொண்ட ஒரு வன உயர் அலுவலர். அவர் வேலைக்கு சேர்ந்த 2 வருடங்களுக்கு பின் டாப் ஸ்லிப் என்னும் இடத்திற்கு வருகிறார். யானை டாக்டரை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். முதல் சந்திப்பில் டாக்டர் கே இறந்து சில நாட்களான யானையை உடற்கூராய்வு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி கதையில் இப்படி வருகிறது. ஒரு 20 அடி நீள 10 அடி அகல சேற்று பரப்புக்குள் கம்பூட்டு அணிந்து தொப்பி வைத்து கொண்டு ஒரு வயதான மனிதர் பெரிய கத்தி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தார். யானையின் உடலுக்குள் அதன் அழுகிய சதை எருக்குழி போல சேற்று சகதியாக கொப்பளித்து கொண்டிருந்தது. மேலும் சில கணங்களில் அதில் அசைவுகளை கண்டேன். சேறு நுரை குமிழிகளுடன் கொதித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. அது முழுக்க புழுக்கள் அவரது கால்களின் முழங்கால் வரை மொய்த்து ஏறி உதிர்ந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது முழங்கைகளிலும் கழுத்திலும் இருந்த புழுக்களை தட்டி உதிர்த்தபடி வேலை பார்த்து கொண்டிருந்தார். படிக்கும் நமக்கே அருவருப்பான உணர்வு தோன்றுகிறது. ஆனால் டாக்டர் கே 1000க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பார் என்றார்கள். 300க்கும் மேல் யானைக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார். 100கணக்கில் யானை சடலங்களை சவ பரிசோதனை செய்திருக்கிறார். யானை சடலங்களை சவ பரிசோதனை செய்வதற்கு இப்போதிருக்கும் முறைமையே அவர்தான் உருவாக்கினார். யானையின் உடலுக்குள் உலோக எலும்புகளை பொருத்துவதை 10 முறைக்கு மேல் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்று உள்ளது. ஒரு சமகால வரலாற்று மனிதர் அவர். டாக்டர் கேயுடன் மெல்ல மெல்ல நெருங்கி பழகும் ஆனந்த் டாக்டர் கேயையும் காட்டின் இயல்பையும் புரிந்து கொள்ள துவங்குகிறான். டாக்டர் கே கூறுகிறார், உண்மையிலேயே மனுஷன்தான் இருக்கிறதுலேயே வீக்கான மிருகம். மற்ற மிருகங்கள்லாம் நோயையும் வலியையும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். உயிர் போகிற வலி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். யானையை உடற்கூராய்வு செய்யும்போது புழுக்கள் மொய்க்க நின்ற யானை டாக்டரின் தோற்றம் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதற்கு டாக்டர் கே கூறுகிறார், புழுக்களை பார்த்தாலே பெரும்பாலானவங்களுக்கு பயம். அந்த பயம் எதுக்காகன்னு எப்போவாவது கவனிச்சா அதை தாண்டி போயிடலாம். பயத்தையும் அருவருப்பையும் சந்தேகத்தையும் திரும்ப நின்று கவனிச்சா போரும், அப்படியே உதிர்ந்துடும். நீங்கள் இங்கே கருப்பாக ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு ஒரு வண்டு இருக்கிறத பார்த்துருப்பேன். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது இல்லாமல் இருக்காது. அந்த வண்டோட புழுதான் நீங்கள் பார்த்தது. வண்டு பெரிய ஆள், புழு கைக்குழந்தை. கைக்குழந்தை மேலே என்ன அருவருப்பு என்று கூறுகிறார். உயிரினங்களின் மீது இவ்வளவு அன்பும் புரிதலும் கொண்ட ஒரு மனிதரை இந்த கதையில் நாம் படிக்க முடிகிறது. டாக்டர் கேயுடன் நெருங்கி பழகும் ஆனந்த் அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, இலக்கியங்களின் மீதும் ஈடுபாடு கொண்டவர் என்பதை அறிந்து கொள்கிறான். கவிஞர் லார்ட் பைரன் அவருக்கு பிடித்தமானவர். டாக்டர் கே உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் பைரனின் கவிதைகளை உரத்து கூறுகிறார். ஆனந்த் டாக்டர் கேயுடன் காட்டிற்குள் போகும்போது அடிபட்ட செந்நாயை காண்கிறான். டாக்டர் கே செந்நாய் கூட்டத்திற்குள் சென்று அதை பார்க்கிறார். செந்நாய்கள் அவரை தெரிந்து கொண்டு அமைதியாக வழிவிடுகின்றன. காட்டில் ஒரு விலங்குகளுக்கான ஒரு மருத்துவர் வேலை என்ன என்பது மிக துல்லியமாக சிறுகதையில் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. நாம் பார்க்க வேண்டியது 2-3 விஷயம்தான்.
அந்த நாயை யாராவது மனுஷங்க துன்புறுத்தி இருக்காங்களான்னு முதல்ல. அப்படின்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும். 2, வழக்கமாக இல்லாத ஏதாவது தொற்று நோய் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி நடக்க முடியாமல் கிடப்பதாக தகவல் வருகிறது. டாக்டர் கே அந்த இடத்துக்கு விரைகிறார். காட்டில் ஒரு பள்ளத்தாக்கில் யானை கூட்டங்களுக்கு நடுவே யானை ஒன்று விழுந்து கிடக்கிறது. டாக்டர் கேயை சந்தேகத்துடன் பார்க்கும் யானைகள் முதலில் எதிர்க்கின்றன. பின்பு அவரை உணர்ந்து கொண்டு அவருக்கு வழிவிடுகின்றன. டாக்டர் கே காயம்பட்ட யானையை சென்று பார்க்கிறார். மது அறிந்துவிட்டு வீசி எறியப்பட்ட ஒரு பீர்பாட்டில் குத்தியதில் யானை வீழ்ந்து கிடக்கிறது. காடு என்பது ஒரு பல்லுயிரின உலகம். மீண்டும் நாம் அதை நிர்மாணிக்க முடியாது. அதன் இயல்புகளை புரிந்து கொண்டு அதன் வளர்ச்சிக்கு நம்மால் உதவ முடியாவிட்டாலும் நமது பொறுப்பற்ற தான் தோன்றித்தனமான செய்கைகளால் நாம் அதன் அழிவுக்கு துணை போகக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கொடைக்கானல் மலைக்கு ஒரு முறை சுற்றுலா சென்றிருந்தபோது மலையின் ஒரு வளைவில் சுற்றுலா வந்தவர்கள் மது அறிந்துவிட்டு தூக்கி எறிந்த பாட்டில்களை குவித்து வைத்திருந்தார்கள். ஒரு லாரியில் ஏற்ற முடியும் என்ற அளவுக்கு அவை இருந்தன. என்ன மனிதர்கள் நாம்! நமது அசட்டு கொண்டாட்டங்களுக்கு காடுதான் விளையா? தூக்கி எறியும் மது குப்பிகளால் யானைக்கு என்ன நிகழும் என்பதை சிறுகதை சொல்கிறது. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைக்கு மிக அபாயகரமானது அந்த குப்பி உடைசல். யானையின் அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போன்றது. குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்தடியிலேயே கிடக்கும். யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். இருமுறை அதை காலை தூக்கி வைத்தால் நன்றாக உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானை நடக்க முடியாது. 2 நாட்களில் காயம் சீழ் வைக்கும். புழுக்கள் உள்ளே நுழையும். புழுக்கள் சதையை துளைத்து சீழை உள்ளே கொண்டு செல்லும். முக்கியமான குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. இதை படிக்கும்போது மது அருந்திவிட்டு மது குப்பிகளை தூக்கி எறியும் மனிதர்களை மேல் நமக்கு கோபம் வருகிறது இல்லையா? உண்மையில் கோபம் வரத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்லர் நாட்டில் வாழும் நாம். காட்டு விலங்கான யானையை பண்பாடு பாரம்பரியம் என்ற பெயரில் கோவிலில் கட்டி போட்டிருக்கிறோமே, இது நியாயமா? இது தவறில்லையா? ஒரு காணுயிரை, இலைதலைகளை தின்று வாழக்கூடிய ஒரு உயிரை சோற்று உருண்டைகளை போட்டு சாகடிக்கிறோமே, கை நீட்டச் சொல்லி பிச்சை போடுகிறோமே, இது தவறில்லையா? கோவிலில் நிற்கும் யானைகள் மெலிந்து நிற்பதை நாம் கண்டிருக்கிறோம். அதற்கான காரணத்தை சிறுகதை கூறுகிறது. ஒரு நாளில் 30 லிட்டர் தண்ணீர் குடித்து 200 கிலோ உணவு உண்டு 50 கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய உயிர் யானை. அது அப்படி 5 நாட்கள் நின்றால் மெலிந்து உருக்குலைந்து விடும் என்கிறார் ஜெயமோகன். ஆனந்த் டாக்டர் ஹேவுக்கு எப்படியாவது பத்மஸ்ரீ பட்டம் பெற்று தந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமான மனிதரை உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவனுடைய தவிப்பாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய முயற்சி கைகூடவில்லை. ஆனால் இந்த விருதுகளை எல்லாம் டாக்டர் கே மிகவும் துச்சமாக நினைக்கிறார். காலில் பீர்பாட்டில் குத்தியதால் நடக்க முடியாத ஒரு குட்டி யானை டாக்டர் கேயை அடையாளம் கண்டு அவர் இருக்கும் இடத்தை தேடி வந்து விடுகிறது. டாக்டர் கே அதற்கு சிகிச்சை அளிக்கிறார். அவர் சிகிச்சை அளித்து முடித்தவுடன் அந்த குட்டி யானையை தொடர்ந்து வந்த 20 யானைகள் அவரை சூழ்ந்து கொண்டு தங்களுடைய தும்பிக்கைகளை உயர்த்தி பிளிரி அவருக்கு மரியாதை செலுத்துகிறது. அந்த காட்சியை நாம் படிக்கும்போது உண்மையிலேயே நமக்கு கண்களில் கண்ணீர் வந்து விடுகிறது. கதை அத்துடன் நிறைவு பெறுகிறது. காட்டை பற்றிய அறிமுகம் இல்லாமல் உள்நுழையும் ஒரு வாசகனை ஜெயமோகன் டாக்டர் கேயின் கைகளை பற்றி கொள்ளச் செய்கிறார். பயணத்தில் டாக்டர் கேயையும் காட்டையும் பற்றி படிப்படியாக நாம் புரிந்து கொள்கிறோம். காடு என்னும் அற்புத பேருலகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் அகந்தை உடைந்து சிறு புள்ளியாகிறது. அப்புள்ளியிலிருந்து காட்டை நேசிக்கும் பண்பு மலர்கிறது. காடு பற்றிய ஒரு புரிதலை, காட்டு விலங்குகளை பற்றிய ஒரு பிரியத்தை கொஞ்சமேனும் மனிதர்களிடம் ஏற்படுத்த டாக்டர் கே வழியாக ஜெயமோகன் மேற்கொண்ட இந்த முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது. தன்னரம் நூல் வெளியீடாக வந்துள்ள இந்த நூல் கதையுடன் சர்வதேச விருதுகள் பெற்ற ஒளிப்படக் கலைஞர் செந்தில்குமாரின் படங்களையும் கொண்டிருப்பது மிகுந்த சிறப்பு. நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு நம்ம வானொலியில தமிழாசிரியர் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பகிர்ந்த யானை டாக்டர் என்ற புத்தகத்தை பத்தி நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். kamradio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்த தமிழாசிரியர் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். தொடர்ந்து வாரம் ஒரு முறை ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறோம் நேயர்களே. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புனீங்கன்னா மறக்காம மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து வாசிப்பை நேசிப்போம். நன்றி நேயர்களே.